ஹலோ கைஸ், நம்ம இப்போ ரீ0 சீசன் 4ல எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே நம்ம தமிழில் லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 1ல இந்த குளுட்டனியால வந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக கிரேட் சேஜை தேடி வாட்ச் டவருக்கு போகலான்னு எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிரவுண்ட் டிராகன் வித் கரேஜ் அண்டு பாட்ரிஷே இவங்கள வச்சு எல்லாரும் அந்த வாட்ச் டவர் நோக்கி கிளம்புறாங்க. அப்படியே எமிலியாவோட நியூ அவுட்ஃபிட்டையும் காட்டுறாங்க. இந்த ஜேர்னியில் சுபரு, எமிலியா, மிஸ் அனஸ்தேசியா, ஜூலியஸ், ராம், ரெம் அண்டு மேலி இவங்க 7 பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்புறம் அந்த 2 கிரவுண்ட் ட்ராகனும் மேலி கிட்ட கோவமாக நடந்துக்கிறத பற்றி காட்டுறாங்க. அப்போ அந்த மேலி சொல்கிறா, என்ன நடந்தாலும் என்னை மட்டும் இந்த பாட்ரிஷியை தனியாக விட்டு போயிடாதீங்க, இது என்னை ஏதாவது பண்ணிவிடுன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சுபரு சொல்கிறான், நீ எப்படி என் பாட்ரிஷியை பற்றி அப்படி பேசலாம்? என் பாட்ரிஷியை வந்து ஒரு வெஜிடேரியன், நான் வந்து எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுபரு சொல்கிறான். அப்போ ஜூலியஸ் வந்து கிரவுண்ட் டிராகன்ஸ்க்கு கழுத்து கீழே லைட்டாக தடவி கொடுத்தா அவங்க காம் டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு காட்டுறான். ஆனால் இந்த விஷயம் நம்ம பாட்ரிஷியா கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்போ ராஸ்வால் வந்து இந்த இடத்துல நான் ராமை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபர்கிட்டையும் எமிலியாட்டையும் சொல்கிறான். அது என்ன விஷயம்னா, ராம்க்கு வந்து அந்த ஹார்ன் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவளால் கண்டினியூவாக அவளோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இவங்களோட மானா பவரை அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ வந்து எமிலியா சொல்கிறா, நான் வந்து ராம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு எமிலியா சொல்கிறா. பேசிகிட்டு இருக்கும்போதே ராம் வந்து ரெம்மை கூட்டிகிட்டு வரா. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படியே மெரூலா சிட்டியை காட்டுறாங்க. இந்த இடத்துல சுபரு அண்ட் எமிலியா இவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற ஒரு பார்ல போயிட்டு, எனக்கு சுபரு கேட்குறான், எனக்கு வந்து கோல்டு மில்க் கொடுங்க. அண்ட் எமிலியா எனக்கு ஹாட் மில்க் கொடுங்கன்னு கேட்குறா. அப்படியே வாங்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து வாட்ச் டவரை பற்றி அங்கே இருக்க ஷாப்கீப்பர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறான், நீங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக செத்துருவீங்க. கடைசியாக அங்கே ஒரு ஆள் போயிட்டு 400 வருஷம் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாகவே விச்சோட மயாஸ்மா அண்டு வேரியஸ் மாபிஸ்டால கவர் ஆயிருக்கு. எவ்வளோதான் அதை நெருங்கி நீங்கள் போக ட்ரை பண்ணாலும் அந்த வழிக்கு ஒரு முடிவே இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த வாட்ச் டவரை நெருங்க கூட முடியாது. அதை நெருங்கணும் முயற்சி பண்ண எல்லாருமே அந்த மணல் புயலில் சிக்கி அந்த இடத்துல புதஞ்சிட்டாங்க. அதனால் என்னோட அட்வைஸை கேட்டு அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறாரு. அப்போ சுபரும் எமிலியாவும், நீங்கள் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்க குடித்த மில்க்குக்கு கேஷ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த ஷாப்கீப்பர் வெளியில் வந்து சொல்கிறான், கடந்த கொஞ்ச நாளாகவே இங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அந்த வாட்ச் டவர் நோக்கி நிறையா பறவைகள் பறக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த டூமுக்குள்ளே நிறையா பறவைகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வழி தவறிட்டீங்கன்னா கீழே கீழே மட்டுமே பார்க்காம மேலே வானத்தில் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பறவை கண்ணுக்கு மாட்டுச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படியே காட்டுறாங்க, அந்த ஷாப்கீப்பரோட காலை அவருக்கு ஒரு காலே இல்லை. ஏன்னா இவரும் அந்த டூமுக்கு போக ட்ரை பண்ணி அவரோட காலை இழந்துட்டாராம். அப்படியே எல்லாரும் அந்த வாட்ச் டவர் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முடிவில்லா பாலைவனத்துல வாட்ச் டவரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சுபரு கேட்குறான் ஜூலியஸ்ட்ட, "உன்னோட ஸ்பிரிட்ஸ்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது ஜூலியஸ் சொல்றான், "என்னோட ஸ்பிரிட்ஸுக்கு என்னை சுத்தமா ஞாபகம் இல்ல. நான் யாருன்னே தெரியல. அது என்னைய விட்டு போகணும்னு நினைக்குது. ஆனாலும் இந்த கான்ட்ராக்ட் மூலியமா அது என்னைய விட்டு போகாம தான் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது சுபரு சொல்றான், "அதுக்கு உன்னை பத்தி மறந்து போயிருந்தாலும், நீ யாருன்னு தெரியலனாலும், அந்த கான்ட்ராக்ட் மட்டும் ப்ரோக் ஆகாம இருக்கா?" அப்படின்னு சொல்லி சுபரு கேட்குறான். அப்ப ஜூலியஸ் சொல்றான், "ஒரு ஸ்பிரிட் யூசரா ஒரு ஸ்பிரிட் இல்லாம வெறும் ஸ்வாட மட்டும் வச்சு நான் சண்டை போடணும்னா, என்னுடைய பவர் அவுட்புட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்றான். அப்படியே பேசிக்கிட்டே அந்த வாட்ச் டவரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ பியட்ரஸ் வெளியில வந்து, "சுபரு இப்போ வந்து சாண்ட் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்னு சொல்றா. அப்படியே முன்னாடி காட்டுறாங்க, ஒரு சாண்ட் ஸ்டார்ம் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த சாண்ட் ஸ்டார்ம் வந்ததால அவங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படியே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வாட்ச் டவரும் லைட்டா தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல மாபிஸ்ட் அட்டாக்கும் பண்ணாம அதையும் பார்த்துக்கணும். அதே நேரத்துல அந்த வாட்ச் டவர் நோக்கியும் போகணும். இந்த சாண்ட் ஸ்டார்ம்ல எதுவும் ஆகாம போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது மிஸ் அனஸ்தேஷியா உடம்புல இருக்க எக்கேட்னா கிட்ட சுபரு கேட்குறான், "நம்ம இந்த வாட்ச் டவர் நோக்கி ஸ்ட்ரைட் லைனா போயிட்டு இருக்கிறதே கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி சுபரு கேட்குறான். அதுக்கு அந்த எக்கேட்னா சொல்றா, "ஆமா, நமக்கு வேற வழி இல்ல. இது ஒரே வழி தான் இருக்கு. நம்ம இப்படி தான் போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லி அந்த எக்கேட்னா சொல்றா. அப்புறம் வந்து சுபரு வந்து மேலி கிட்ட கேட்குறான், "நீ உன்னோட வேலைய கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சுபரு கேட்கும்போது, "ஆமா, நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஒரு மாபிஸ்ட் கூட அட்டாக் நம்ம பண்ணலல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மேலி சொல்றா. "நான் வேணா இத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டெட்லி வார்ம் வந்து வர வச்சு அவ காட்டுவா. அப்படியே நைட் டைம் வருது. எல்லாரும் ஒரு டூம் ரெடி பண்ணி அதுக்குள்ளார வந்து கேம்ப் ஃபயர் போட்டு ரெஸ்ட் எடுக்குறாங்க. அந்த ரெஸ்ட் டைம்ல ராமோட கொம்ப எமிலியாவும் பேட்ரஸும் ஹீல் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இதே மாரி 3 டேஸ் போகுது. கன்டினியூவா ஸ்ட்ரெய்ட் லைன்ல டிராவல் பண்ணாலும் கொஞ்சம் கூட அவங்க அந்த வாட்ச் டவர நெருங்கவே இல்ல.
அப்ப எக்கேட்னா சொல்றா, நம்ம ஸ்ட்ரெய்ட் லைன்ல அந்த வாட்ச் டவர் நோக்கி போனாலும், நம்மளால அத ரீச் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த சாண்ட் பாத் வந்து வாட்ச் டவர கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும், அது வந்து டைரக்ட்டா அது கனெக்ட் பண்ணல. நம்ம வந்து பிராக்டிகலா பார்த்தா, அந்த வாட்ச் டவர சுத்தி சர்க்குலர் பாத்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா எக்ஸ்ப்ளைன் பண்றா. ஏன்னா, இந்த மொத்த டியூனுமே அந்த விட்ச்சோட ஒரு மானாவால கிரியேட் பண்ண பார்த்த ஒரு ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ் வந்து அந்த மானாவால தான் கிரியேட் ஆயிருக்கு. அந்த இடத்துல அந்த மானா இல்லன்னா, இந்த இடம் அப்படியே பிரேக் ஆகி அந்த இடம் ஹாலோவா மாறிடும். அப்ப எக்கேட்னா சொல்றா, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ரீகாயில் ஆகணும். அந்த ரீகாயில் ஆகுறதுக்காக தான் அந்த சாண்ட் ஸ்டார்ம் வந்து வருது. ஸோ சாண்ட் ஸ்டார்ம் வந்திருக்கும்போது, அந்த ஸ்டார்ம்லயே தான் நம்ம ஒரு பாத்த கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்மளால அந்த வாட்ச் டவர நெருங்க முடியும். அப்படின்னு எக்கேட்னா சொல்றா. ஸோ, இப்ப சொல்றாங்க, நம்ம இந்த மாரி ஒரு ப்ராப்ளம வந்து தாண்டி போறதுக்காக தான் நம்ம கூட ஸ்பெஷலான ஒரு ஆள வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராம காட்டுறாங்க. அவளால வந்து மாபீஸ்ட்டோட ஐஸ் வழியா பார்க்க முடியும். அத சென்ஸ் பண்ண முடியும். ஸோ, அந்த சாண்ட் ஸ்டார்ம் வரும்போது, அத சுத்தி இருக்க மாபீஸ்லாம் எந்த பக்கம் போகுது, எந்த வழியில வெளியில போகுதுன்றத சென்ஸ் பண்ணி, அது மூலியமா தான் இவங்க அந்த இடத்த விட்டு வெளிய போயாகணும். அதேமாரி அந்த சாண்ட்ஸ்டார்ம் வந்தப்ப ராம் வந்து ட்ரை பண்றா. மத்த மாபீஸோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றா. ஆனாலும் கன்டினியூஸா அந்த கனெக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ திரும்ப திரும்ப அத ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப சுபரு வந்து தூரத்தில ஒரு பறவை பறக்கிறத பார்க்குறான். ஸோ ராம் கிட்ட சொல்றான், "அந்த பறவையோட உன்னால கனெக்ட் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி ராமும் ட்ரை பண்ணுவான். அந்த பறவையோட கனெக்ட் ஆயிட்டு, அது போற பாத்த வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு அந்த சாண்ட்ஸ்டார்ம்லேருந்து வெளியில வருவாங்க. வெளியில வந்தா ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கும். அந்த பூந்தோட்டத்துக்கு ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வாட்ச் டவர் இருக்கும். அப்பதான் சுபருவுக்கு டவுட் வருது. ஒரு எண்ட்லெஸ் சாண்ட் ஸ்டார்ம்லேருந்து வெளியில வந்தா, ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருதா? அப்படின்னு சொல்லி சுபரு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல வந்து மேரி வந்து சொல்றா, "இது வந்து வெறும் ஃப்ளவர்ஸ் கிடையாது. இது எல்லாமே மாபீஸ்ட்ன்னு" சொல்றா. அப்படியே பார்த்தா அந்த இடத்துலேருந்து ஒரு கரடி எந்திரிக்குது. அது ஒரு மாபீஸ்ட். அது ஒண்ணுன்னு இல்லாம அந்த இடத்துல நெறைய மாபீஸ்ட் அதே மாரி தான் இருக்கு. அந்த ஃபீல்டு ஃபுல்லாவே மாபீஸ்ட் தான். இந்த ஒரு மாபீஸ்ட் ஏந்திரிச்சு, அத வந்து மேலி வந்து "வேற பக்கம் போ" அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது, அந்த கரேஜ் இழுத்துட்டு வந்த கிரவுண்ட் டிராகன் பயத்துல வந்து கத்துது. அது கத்தவும் சுத்தி இருக்கிற எல்லா பியர்ஸும் வெளியில வந்துருச்சு. வந்து இவங்கள தொரத்த ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் வேகமா அந்த வாட்ச் டவர நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படியே சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஜூலியஸ் அண்ட் எமிலியா இவங்க 2 பேரும் அந்த கரேஜ் மேல நின்னுட்டு அந்த மாபீஸ்லாம் அட்டாக் பண்றாங்க. அப்படியே சுபருவும் பியட்ரிஸ் கூட சேர்ந்துட்டு அந்த மாபீஸ்லாம் அட்டாக் பண்றான். அப்போ மேலி வந்து அவளோட அந்த பெரிய சாண்ட் வார்ம கூப்ட்டு அந்த மாபீஸ்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அவங்கள அதுகிட்டேருந்து காப்பாத்துறா. அப்ப எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு, அந்த மாபிஸ்ட்டேருந்து தப்பிச்சு அந்த வாட்ச் டவர் நோக்கி ஸ்ட்ரைட்டா போயிட்டுருக்காங்க. போகும்போது அந்த வாட்ச் டவரோட டாப்ல இருந்து ஒரு ஃபிளாஷ் லைட் தெரியுது. திடீர்னு பார்த்தா சுபருவோட தலை வெடிக்குது. அவன் இறந்துடுறான். திரும்பவும் அந்த ஃபீல்ட் ஆஃப் லாஸ்லயே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுபுரு பயத்துல சொல்றான், "நான் செத்துட்டேனா? நான் எப்படி செத்தேன்? நான் ஏன் செத்தேன்? எப்படி செத்தேன்னு?" சொல்லி பயத்துல திரும்ப திரும்ப பொலம்புறான். அப்ப திரும்பவும் அந்த கிரவுண்ட் டிராகன் அந்த பயத்துல கத்துது. எல்லா மாபீஸ்ட்டும் அவங்கள தொரத்துது. திரும்பவும் பழையபடி சண்டை போடுறாங்க. எமிலியாவும், ஜூலியஸும் கரேஜ் மேல இருந்து சண்டை போடுறாங்க. மேலி வந்து அந்த வார்ம கூட்டிட்டு வரா. அதேமாரி சுபருவும், பியட்ரிஸும் அவங்களோட பவர்ஸ யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. திரும்பவும் அந்த வாட்ச் டவர் நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்ப சடனா சுபருவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிக்கிறான். ராம கூப்பிட்டு சொல்றான், "நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா அந்த டவர் நோக்கி போக்கூடாது. நம்ம வேற ஒரு வழிய பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராம்கிட்ட சொல்றான். உடனே அந்த இடத்த விட்டு பிரியறாங்க. சுபரு, பேட்ரிஷே அண்ட் பேட்ரஸ் இவங்க 3 பேரும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த கிரவுண்ட் டிராகன், கரேஜோட மத்த எல்லாருமே இன்னொரு பக்கம் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ எமிலியா அண்ட் மத்தவங்கள ஃபாலோ பண்ணி வந்த அந்த சாண்ட் வார்ம வந்து அந்த லைட் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த சாண்ட் வார்ம் வந்து 2 துண்டா போகுது. அந்த பெரிய சாண்ட்வார்ம் வந்து 2 பேருக்கும் நடுவுல விழுந்ததால, சுபருவும், விவேட்ரஸும் தனியா பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி எமிலியா அண்ட் கரேஜ்ல வந்தவங்க எல்லாருமே வேற ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. அப்ப பீட்ரஸ் சொல்றான், "நம்ம 2 பேர் மட்டும் தான் இங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சடனா ஒரு ஃபிளாஷ் லைட் வருது. அப்ப பேட்ரிஷியா அத ஃபீல் பண்ணி சுபருவ காப்பாத்தணும்னு குறுக்க வந்து அவன தள்ளி விடுறதால, அந்த லைட் பட்டு பேட்ரிஷியாக்கு பயங்கரமான அடிபடுது. அது மூலியமா அந்த பேட்ரிஷியா அங்கேயே இறந்து போயிடுது. அந்த டேமேஜ் வந்து பேட்ரிஷியாக்கு மட்டும் பட்டிருக்குன்னு பார்த்தா இல்ல. சுபருவுக்கு அவனோட ஸ்டொமக் சைடுல வந்து பாதி பக்கத்த காணோம். அந்த 2 பேருக்கும் சேர்த்து தான் அடிபட்டிருக்கு. அப்ப பீட்ரஸ் வந்து சுபரு நீ சாகக்கூடாதுன்னு அழுகும்போது, திரும்ப இன்னொரு லைட் வந்து 2 பேரையும் அதே இடத்திலேயே கொல்லுது. திரும்ப சுபருவ காட்டுறாங்க. அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ்லயே திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சுபரு ஒரு பயத்தோட என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். திரும்பவும் வந்து மேரி இந்த மாபிஸ்ட்ட வந்து அது வேற பக்கம் போக சொல்லி கண்ட்ரோல் பண்றா. இந்த சைடுல பார்த்தா கரேஜ இழுத்துட்டு வர கிரவுண்ட் டிராகன் வந்து பயத்துல கத்த பாக்குது. இந்த தடவ நம்ம இந்த மாரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, சுபரு அவனோட இன்விசிபிள் ஹேண்ட வச்சு, அத மாபிஸ்ட்டோட கழுத்துல தடவி குடுத்து, அத வந்து கத்த விடாம காம் டவுன் பண்றான். இப்ப இந்த தடவ அந்த மாபிஸ்ட் எதையும் எழுப்பாம, எல்லாரும் சைலன்ட்டா அந்த ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ்லேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் எல்லார்ட்டயும் மீட்டிங் போடுறாங்க. சுபரு வந்து கேட்குறான்,
"நீங்க வந்து அந்த ஒயிட் லைட்ட பார்த்தீங்களா? அந்த டவரோட டாப்லேருந்து வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வந்து, "இல்ல நாங்க யாரும் பார்க்கல. அது என்னான்னு?" சொல்லி கேட்கறாங்க. அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது ராம் சொல்றா, "சுபரு, உன்னைய தான் யாரோ அந்த டவரோட டாப்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த லைட் வருது. வரும்போது சடனா எமிலியா வந்து அவளோட பவர போட்டு அத பிளாக் பண்றா. இருந்தாலும் அத பிளாக் பண்ணி அத தடுக்க முடியல. அது டைரக்ட்டா சுபருவோட தலைய நோக்கி வருது. அப்ப ஜூலியஸ் வந்து அவனோட ஸ்வாட் வச்சு அத தடுக்குறான். தடுத்ததுக்கப்புறம் பார்த்தா, அது ஒரு சின்ன நீடில். சரி இன்னொன்னு திரும்ப வருது அப்படின்னு சொல்லும்போது, சுபருவும் பேட்ரஸும் சேர்ந்து அவங்க பவர யூஸ் பண்றாங்க. அப்சல்யூட் நல்லிஃபிகேஷன் மேஜிக் இஎம்டின்னு அப்சல்யூட் நல்லிஃபிகேஷன் மேஜிக் போடுறாங்க. போட்டு ஒரு டூம் மாரி அவங்கள சுத்தி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த நல்லிஃபிகேஷன் மேஜிக்னால அந்த நீடிலோட ஸ்பீட் குறைஞ்சு வெறும் நீடில் மட்டும் வந்து கீழ விழுது. அப்ப சடனா அந்த கிரவுண்ட் வந்து ஷேக் ஆகுது. அப்ப பீட்ரஸ் சொல்றா, "நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம நல்லிஃபிகேஷன் மேஜிக் போட்டதால இந்த ஸ்பேஸ் வந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆக போகுது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடம் வந்து கிரவுண்ட் பிரேக் ஆயி எல்லாரும் வந்து டார்க் ஹாலோக்குள்ளார கீழ விழறாங்க. அப்போ அந்த டவரோட டாப்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து, "நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம சேனல்ல நியூ அனிமேஸ அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவரா அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் அனிமேஸ் வாய்ஸ் ஓவர்ல வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். See you later. Thanks for watching.